ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீட்லேயே ஹெல்த்தியாக ஒரு ரோஸ் மில்க் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட்டரில் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பீடாக வச்சு பீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மைதா மாவு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே 100 கிராமுக்கு சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பவுட்ரு பண்ண சுகரை 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 முட்டையோட மஞ்சள் கருவை நல்லா ஒரு விக்ஸ் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்பீடாக விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் அளவுக்கு மைதாவை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒயிட்டை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எடுத்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளைக்கருவை நீங்கள் பீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வருதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்திக்கோங்க. நான் மைதா மாவு சேர்த்தும் போதே பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் அது கூட மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். அதையும் சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே எல்லா பேட்டரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும் போதே அவனை 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் டின்னுக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அவனில் 180 டிகிரிக்கு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 ஹவருக்கு அப்படியே அவன்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் டீ கேக் அவ்வளோ சாஃப்டாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 25 கிராம் கூட நீங்கள் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம அந்த சைஸுக்கு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 4 to 5 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துடலாம். நம்மளுக்கு வீட்லேயே கூட ஒரு ஸ்நாக்ஸாக கூட ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் கேக் சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த டிஃப்ரெண்ட்டான ரோஸ் மில்க் டீ கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இருக்க லேயரையும் உள்ளே இருக்க கலரையும் பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா டெம்டிங்காகவும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.